ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் சேவை மையத்தில் உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் சேவை மையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 282 வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசருக்கான ஒரு வேலைப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2 ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கடைசி தேதி 31/1/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். csc.government.in/careers இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஎஸ்கே ஆப்ரேட்டர்னு இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு வியூ ஜாப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க சிஎஸ்சி இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து உங்களுக்கு ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த வேக்கன்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார் போன்ற பல இடங்களில் டோட்டலாக இந்தியா முழுக்க 282 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு நேராக 19 இடத்துல தமிழ்நாடு இருக்கும். கடைசி தேதி 31 ஜனவரி 2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணியாகணுங்க. இப்போ நீங்கள் அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லோட் ஆகும். இது வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாதுங்க. ஸோ எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா தருமபுரி, நீல்கிரிஸ், விருதுநகர் அந்த மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ ஆதார் சேவா கேந்திரா அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் தாங்க. சூப்பர்வைசர் ஆப்ரேட்டருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. அல்லது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 12th முடிச்சிருக்கணும், அல்லது 10th + ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 3 இயர் பாலிடெக்னிக் டிப்போ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக நீங்கள் ஆதார் ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதார் ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்க. இது சம்மந்தப்பட்ட உடாய் நிறுவனம் இந்த சர்டிஃபிகேட் வந்து வழங்குறாங்க. அதேமாரி ஷுட் ஹாவ் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில், உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா எல்எம்எஸ் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் யுவர் ஐடி, அதாவது எல்எம்எஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான வீடியோ தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, நான் அதை கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறதை பண்ணுறேன். முக்கியமான இன்ஃபர்மேஷன், VLEs ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன். ஸோ வந்து நீங்கள் சிஎஸ்சி வேலையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ சிஎஸ்சியை தவிர்த்து மற்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி, உங்கள் பேன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துக்கலாங்க. அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும், பட் நீங்கள் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்டை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதிகபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேஷனா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்கள ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆதாருக்கான சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிட்டு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, கேப்சா கோடை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்கீமில் வந்து ஸோ இன்டர்வியூ மாரி எடுப்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஸோ இதை வந்து பார்த்தா நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரரி ஜாப் தான், விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.